வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்தேஸ்வர். போன வீடியோவில் இந்த தியானம் பற்றிலாம் பார்த்தோம்ல. ஸோ அது பண்ணுறது மூலயமா என்னென்ன சக்திகள்லாம் கிடைக்குது, ஸோ இதெல்லாம் பார்த்தோம். சில பேர் என்ன ஏதோ சக்தின்றான், எதுவுமே இல்லாத தன்மைன்றான், ஸோ அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுக்கான ஒரு பேசிக் சயின்ஸ், அப்புறம் சில சயின்டிஸ்டோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இது மூலியமாக இதெல்லாம் உண்மைதான்றது நம்மளுக்கு இன்னும் கூட புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அப்போனா தான் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களை சேரும். ஸோ நம்மளை சுற்றி எப்போவுமே மின்காந்த அலைகள்னு சொல்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்றது எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மூலியமாக தான் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு உடம்புல, மசில்ஸ் கான்ட்ராக்ஷன், அப்புறம் இந்த ஒரு நர்வ்ஸ்க்கும் இன்னொரு நர்வ்ஸ்க்கும் அந்த கம்யூனிகேஷன், ஸோ அதெல்லாம் எல்லாமே இந்த ஃபோர்ஸ் மூலியமாக தான் நடக்குதுன்றத நம்ம சின்ன வயசுலேயே ஃபிசிக்ஸில் 6வது படிக்கும்போது படிச்சிருப்போம். அப்புறம் இந்த பயாலஜிலையும் கூட படிச்சிருக்கலாம். கண்ணுக்கு தெரியாது, ஆனால் வேலை செஞ்சிட்ருக்கு. இதே மாதிரி தான் இந்த ரேடியோ வேவ்ஸ், கண்ணுக்கு தெரியாது ஆனால் இருக்குல்ல. இப்போ நம்ம இந்த ரேடியோவை டியூன் பண்ணுறோம், ஒரு ஃப்ரீக்வன்சி ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம டியூன் பண்ணுற ஃப்ரீக்வன்சி அந்த வர ஃப்ரீக்வன்சியும் ஒன்றா சிங்க் ஆகும்போது அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம ரேடியோ மூலியமாக நம்மளால் கேட்க முடியுது. கரெக்டாக? இப்போ அடுத்த ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணால் வேறு ஒரு இன்ஃபர்மேஷன் மாறுது. இதே மாதிரி தான் லைட் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லக்கூடிய அந்த இது நம்ம அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்கிறோம், எக்ஸ்ரேஸ்ன்னு சொல்கிறோம், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ், காமா ரேஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. நம்ம டாக்டர் சொல்கிறாரு, இப்போ சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச இது எல்லாத்துலேயும் சேர்த்தே நம்மளால் ஒளியின் சக்தியோட வெறும் 1% மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்றாங்க. நம்ம இந்த விப்ஜார்ன்னு சொல்லக்கூடிய அந்த ரெயின்போ கலர்ஸ், இதோட ஷேட்ஸ் மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் வெறும் அந்த லைட்டோட ஒரே 1% எனர்ஜி மட்டும்தான். அப்போ மீதி இந்த 99% எனர்ஜி இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? அப்போ அந்த இடத்துல இருக்கிற சக்திகளோ இல்லை அதையே உருவமாக கொண்டு வாழ்கிற அந்த சக்திகளும் இருந்தாங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்களாக இருப்பாங்க? அவங்க நம்ம பக்கத்தில் இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாது, பேசினாலும் கேட்க முடியாது. ஏன்னா இந்த உடலுக்குன்னு ஒரு சில தன்மைகள் இருக்குது, இது மட்டும்தான் செய்ய முடியும். ஸோ ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குல்ல. அப்போ நம்மளால் பார்க்கவே முடியாதுன்றது இல்லை, சரியான பயிற்சியின் மூலியமாக கண்டிப்பாக பார்க்க முடியும். அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாத பல சக்திகள் நம்ம கூடயே இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியலன்றனால அதெல்லாம் இல்லைன்ற முடிவுக்கு நம்மளால் வந்துட முடியாது. இப்போ கையோ காலோ அடிபட்டுருச்சுன்னா டாக்டர் எக்ஸ்ரே எடுக்க போக சொல்கிறாரா? எக்ஸ்ரே யார் கண்ணுக்காச்சும் தெரியுதா? அது தெரிகிறது இல்லைனாலும் இன்றைக்கு மனிதன் அதை உருவாக்குறான், பயன்படுத்துகிறான், அதை மெஷர் பண்ணுறான். ஏன் இந்த அல்ட்ராசானிக் சவுண்டோ இல்லை இன்ஃப்ராரெட்டோ இல்லை ப்ளூடூத்தோ வச்சு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதெல்லாம் மனுஷன் கண்ணுக்கு தெரிகிறது இல்லை, வேறு ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் கட்டுப்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு தெரியுது, ஓகே இது இருக்குது அப்படின்றது. இதே போல் தான் எண்ணங்களும் ஒரு சக்தி ரூபம்தான், நமக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த எண்ணங்கள் அப்படியே நம்ம உடம்புக்குள்ளே, அதாவது உடம்புக்குள்ளேயும் வெளியிலையும் இன்டர்நெட் மாதிரி வெளியே போயிட்டே இருக்கும். அதை யாரை பொறுத்து இருக்கும் அப்படின்றத பொறுத்து கண்டிப்பாக அவங்களையும் அஃபெக்ட் பண்ணோம். அதே மாதிரி வெளியில் போகிற மாதிரி எனர்ஜி நமக்குள்ளேயும் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ வெளியில் போகிறது நல்ல எனர்ஜியாக இருந்தால் உள்ளுக்குள்ளேயும் நம்ம உடம்பு நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். வெளியில் போகிறது கெட்ட எண்ணங்களாக இருந்தால் கண்டிப்பாக உள்ளுக்குள்ளேயும் அந்த எஃபெக்ட் அது காட்டும். உடம்பு நோய்வாய்ப்படும், ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இவ்வளோ தானே, சிம்பிள். இங்கே தான் ஃப்ரீக்வன்சி அண்ட் வேவ்லென்த் அப்படின்றது வருது. ஹையர் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு லோவர் வேவ்லென்த். அப்படின்னா இப்போ இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸோ இல்லை இந்த நெகட்டிவ் தாட்ஸ்க்கோ லோவர் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அது அப்படியே கம் போட்டு ஒட்டின மாதிரி நமக்குள்ளேயே ஒட்டிக்கும். அதுக்கு தான் இந்த சுற்றி போடுறது, ஸோ இதெல்லாம் பண்ணுறாங்க. அண்ட் இந்த நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ்லாம் ஒரு ஹையர் ஃப்ரீக்வன்சிஸில் இருக்கும்.
அது அப்படியே நமக்குள்ளே வரோம், வந்த வேகத்தில் அப்படியே ரிட்டர்ன் போயிடும். அதை நம்ம தக்க வச்சுக்க கொஞ்சம் மெனக்கிடுற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல விஷயங்களை பார்க்குறது மூலிமா, இல்லை நல்ல விஷயங்கள் செய்கிறது மூலிமா, இது மூலிமா தான் அந்த ஃப்ரீக்வன்சிஸ் நமக்குள்ளே தங்கும். ஸோ நம்ம சக்ராஸில் பார்த்துருக்கோமா, அப்போ அந்த சக்ராஸை ஆக்டிவேட் பண்ண என்ன பார்த்தோம், இந்த நேர்மறையான எண்ணங்கள் தான். ஒன்ஸ் இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்க்கு நம்ம இடம் கொடுத்துட்டோன்னா, உள்ளே விட்டோன்னா அவ்வளோதான். எவ்வளோ தான் நம்ம பக்குவப்படுத்தி வச்சுருந்தாலும் மொத்தமாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ இதே தான் சயின்டிஸ்ட்டும் சொல்கிறாங்க. இவ்வளோ சொல்கிறேன் இல்லையா, இதையும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் பார்த்தா மட்டும்தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த ஓம்னு சொல்லக்கூடிய அந்த பிரணப மந்திரம் இருக்கு இல்லையா, இல்லை இந்த இஸ்லாமியத்தில் எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஆயத்துல் குர்சி, ஸோ இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் இருக்குல்ல, இப்போ நம்ம ஓம்னு சொன்னால், நான் சொன்ன அந்த சவுண்டுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. இந்த ஓமுக்கு ஃப்ரீக்வன்சி பார்த்தோன்னா 432 Hz. ஸோ இது ஒரு பீஸ்ஃபுல்னஸை கொடுக்குதுன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்டிஃபிக்காக. ஸோ சவுண்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ 1939 வருஷம் ஒரு ரஷ்யன் எலக்ட்ரீஷியனும் ஆமெச்சூர் சயின்டிஸ்டுமான சைமன் டெவான்விச் கிரில்லியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கார். ஸோ இவர் பார்த்திங்கன்னா கிரில்லியன் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. இது என்ன பண்ணோன்னா, கண்ணுக்கு தெரியாத சக்திகளை படம் பிடிக்கிறது இதோட வேலை. ஸோ இந்த பேய் ஃபோட்டோலாம் நெட்டில் இருக்குல்ல, இதெல்லாம் இதை வச்சு தான் எடுத்திருக்காங்க. அண்ட் நம்மளை சுற்றி இருக்கிற ஆரா, இதையும் இந்த கிரில்லியன் ஃபோட்டோகிராஃபி வச்சு எடுத்திருக்காங்க. எப்படின்னா, ஒரு இரும்பு பிளேட்டில் இந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டை வச்சு கரண்ட்டை பாஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இதை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அது உள்ளே விழுந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து அதை எடுத்து பார்க்கும்போது அதை நம்மளை சுற்றி ஒரு பிம்பம் மாதிரி தெரியுது. இது எப்படின்னா, உயிர் உள்ள பொருட்களுக்கும் இல்லை உயிரற்ற பொருட்களுக்கும் சக்திகள் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு பச்சையாக இருக்கிற ஃப்ரெஷ்ஷான இலையை எடுத்துக்கிட்டாரு, அதை அந்த கிரில்லியன் ஃபோட்டோகிராஃபியில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாரு. இதே மாதிரி ஒரு காஞ்ச இலையை எடுத்துக்கிறாரு, அதையும் இதே ப்ராசஸ் செய்கிறாரு. அப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அந்த பச்சையாக இருக்கிற அந்த இலைக்கு அதிகமான எனர்ஜிஸ் இருந்ததாகவும், இந்த காஞ்சு போன இலைக்கு கொஞ்சம் ரொம்பவே கம்மியான எனர்ஜிஸ் இருந்ததாகவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதே மாதிரி தான் மனுஷங்களுக்கும். நல்ல ஒருத்தன் இளம் வயசில் நல்ல திடகாத்திரமாக இருக்கும்போது அவனோட அந்த எனர்ஜி, அந்த லைட் எனர்ஜின்றது அதிகமாக இருக்குது. இது வயசாகுதுனாலோ இல்லை ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போதும் அந்த எனர்ஜி கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ இதே தான் பிராணிக் ஹீலிங்கோ இல்லை ரைக்கின்னு சொல்லக்கூடியதுலையோ பண்ணுறாங்க. இழந்த அந்த லைட் எனர்ஜியை கூட்டுறாங்க. ஸோ இந்த கிரில்லியன் ஃபோட்டோகிராஃபியை சயின்ஸ் எப்போயோ அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி இன்னும் அந்த செல்ஸ்குள்ளே எப்படி லைட் மூலியமாக இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது, இல்லை சக்திகள் வேலை செஞ்சிட்ருக்கு, இதெல்லாம் இன்னும் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நெட்டில் வேணுன்னா போட்டு பாருங்கள், எல்லா டேட்டாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வாட்ஸ் த டேக் அவே டுடே? ஒன்ஸ் நம்ம அந்த நெகட்டிவ் தாட்ஸை மண்டைக்குள்ளே போட்டுக்கிட்டோன்னா, சப்போஸ் டாக்டர்கிட்ட போகிறோம், நம்மளுக்கு எதுவுமே இல்லைனாலும் அவ்வளோதாங்க, இதை பண்ணலன்னா முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டாருன்னா, அதே மண்டைக்குள்ளே போட்டுக்கிட்டே இருப்போம். நமக்கு நோயே இல்லைனாலும் நோயை வர வச்சுருவோம். இல்லை புலம்பி தள்ளினாலோ இந்த சக்தி மயங்களில் ப்ராப்ளம் வருது. இதனால் மொத்த உடம்பு போயிடுது. இது பாசிட்டிவ் தாட்ஸ் மூலியமாகவோ இல்லை பாசிட்டிவ் விஷயங்கள் நிறையா யோசிக்கிறது மூலியமாகவோ, அதனால் நிறைய நம்ம சுற்றி பாசிட்டிவ் சக்திகள் நமக்குள்ளேயோ நம்மளை சுற்றியோ இருக்குது. இதனால் என்ன தான் நோய் இருந்தாலும் அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பே ஹீல் பண்ணிக்குது. இல்லை இது ரெண்டுமே இல்லாமல் தியானத்தின் மூலியமாக அந்த எண்ணமற்ற நிலைக்கு போகும்போது எந்த ஒரு தாட்ஸும் நம்மளை அஃபெக்ட் பண்ணுறதில்ல, வரப்போகிறதும் இல்லை, வெளில போகிறதும் இல்லை. அதனால் வெளியில் இருக்கிற அந்த குவாண்டம் லெவலில் இருக்கிற எனர்ஜிஸை நம்மளால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இதனால் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் நம்மளுக்கு கிடைக்குது.
ஸோ இதுதான் டாக்டரும் சொல்கிறாரு, நம்ம பெரியவங்களும் சொல்கிறாங்க, இப்போ சயின்டிஸ்ட்டும் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை இதோட இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சந்திக்கிற வர நன்றி.